வேடுவரை வருக. தாங்கள் வந்த விரத்தை எடுத்து கூறினால் ஏதோ என்னால் முயன்று என்று எடுத்து கூறி வாருங்கள் வேடுவரை, வந்த விரத்தை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் என்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்த வேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பரிவோடு பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்துவிட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் சென்றிருந்தால் விட்டுவிட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் மன்னனோ எழுவா அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருவேன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புலம் புகுந்த புதிர்மானை நாடி வந்தேன். என்னுடைய மானின் சிறப்பை பாடலாக பாடுகிறேன். ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குல மாதி வேட்டகம் வந்தேனோ. ஓடி வந்த மானே தேடி வந்தேன் நானே, வேடர் குல மாதி வேட்டகம் வந்தேனோ, வேடர் குல மானே வேட்டகம் வந்தேனோ. அழகில் சிறந்த மானையாடு வெட்டையில் கண்டேனே, அழகில் சிறந்த நல்ல அழகில் சிறந்த மானையாடு வெட்டையில் கண்டேனே. தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே, தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே. ஓஹோ தாவிட கண்டேனே, ஓஹோ தாவிட கண்டேனே. ஓடி வந்த மானே தேடி வந்தேன் நானே, வேடர் குல மாதே வேட்டகம் வந்தேனோ, வேடர் குல மாதே வேட்டகம் வந்தேனோ. கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு. எப்படி எப்படி நல்ல கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு. கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டழகி கேளு, கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டழகி கேளு. ஓஹோ கட்டழகி கேளு, ஓஹோ கட்டழகி கேளு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குல மாதே வேட்டக வந்தேனோ, வேடர் குல மாதே வேட்டக வந்தேனோ. அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு. நல்ல அந்திரம் தந்திரம் அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு. எந்த எழுவேணி தங்க வேளல் கவி போற்றிடும் பொன்பாடு, எந்த எழுவேணி தங்க வேளல் கவி போற்றிடும் பொன்பாடு. ஓஹோ போற்றிடும் பொன்பாடு, ஓஹோ போற்றிடும் பொன்பாடு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குல மாதே வேட்டகம் வந்தேனோ, வேடர் குல மாதே வேட்டகம் வந்தேனோ, வேடர் குல மாதே வேட்டகம் வந்தேனோ. தரணி ஒட்டும் தகுதியானமான் தங்கவேலன் தயவு பெற்றமான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவியாக இருப்பதினால் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். வேடுவரே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீய விசாரிப்பதே மெய்யன்னு இருக்காங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா மான்குட்டி எங்க பாத்தீங்க? வேள்வி மலைச்சாரல்ல. இங்கதான் பாத்தீங்களா? ஆமா, உங்க இடத்துல தான். ஏங்க இங்க பார்த்த மானே உங்களால பிடிக்க முடியலையா? பிடிக்க முடியாம இல்ல. சில பேர் வர சொல்லுவாங்க மானை துரத்திட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. நீங்க சொல்றீங்க இங்கதான் மானை பார்த்தேங்கிறீங்க. உங்களால பார்த்த மானே பிடிக்க முடியலன்னா நான் மட்டும் காட்டினா பிடிச்சிருவீல? காட்டுனா பிடிப்போம்ல. ஆமா, ஏன்னா இடத்தினுடைய தலைவி நீங்க, இடத்தினுடைய தலைவி நீங்க. நீங்க காட்டுனா தான் பிடிக்க முடியும். நானா பிடிச்சிட்டு போனா அது அது உங்களை அவமதிக்கிறது இல்ல. எங்க இடத்துல இருக்கு கேக்குறீங்க, பார்த்த உடனே ஏன் அந்த மானை பிடிக்கல நான் கேக்குறேன். அதாவது மாடு என் மேல கொஞ்சம் கோபத்துல இருக்கு. ஏன் இத்தனை நாளா பார்க்க வரல, அதனால அது கோபம் தீர விட்டு பிடிக்க வேண்டிய நேரத்தில் சரியா பிடிப்போம்னு தான்
மானை ஓட விட்டுருக்கேன். ஓட விட்ட நேரத்தில் உங்கள் திணைப்படத்தில் வந்துருச்சு. நீங்க மான பிடிக்க மாட்டீங்க. எப்படி? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பழமொழி சொல்லுவாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த வேட்டை கூட்டிட்டு போற நாய், இந்த மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது மாதிரி உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க மான பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. ஏன்? இல்ல உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. பார்த்த மானே பிடிக்க முடியல. என்ன? யானைக்கு பழம் தும்பிக்கையில, மனிதனுக்கு பழம் நம்பிக்கையில. நாளா வந்து கூரையை நோக்கி வீசுறாள், வானத்தை நோக்கி வீசுறாள். ஆளை பார்த்து சாதாரண இடம் போட்டக்கூடாது. மானை பிடிச்சே தெரிவேன். ஏன்னா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். அப்படியா? வேடுவர் தானே? உருவத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அதுலதான் எனக்கு சந்தேகமே. என்ன சந்தேகம்? ஒரு வேடுவரா இருந்தா என்ன பண்ணிடணும்? மானை பார்த்தோன்னே அந்த மானை சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம். குழி வெட்டி பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? அதாவது அப்படிலாம் பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலடா, அந்த விலங்குகளை வேட்டையாடி அதன் தோல், இறைச்சி, கொம்பு இவைகளெல்லாம் வியாபாரத்திற்காகவும் உணவிற்காகவும் பயன்படுத்தக்கூடிய வேடுவர்கள் செய்கின்ற வேலை. ஆனா நான் அப்படிப்பட்ட வேடுவன் கிடையாது. அப்புறம் எந்த ஒரு மானையும் துன்பப்படுத்தாம, துயரப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம அப்படி மொத்தமா பிடிச்சிட்டு போய் தூக்கிட்டு போய் கொஞ்சி கொஞ்சி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதை போய் நான் காயப்படுத்துவேன். இது அவருக்கே நியாயமா இருக்கா? மான் குட்டி காட்டுல தெரியுது, அது தூக்கிட்டு போய் ஒரு கொஞ்சி கொஞ்சி வளர்ப்பாராம். அது கொஞ்சம் போது படார்னு உதஞ்சி ஒரு என்ன செய்யறது? மூஞ்சிய கட்டி பழக்கப்படுத்தணும்யா. உத வாங்குற அளவுக்கு வச்சிருப்பா. பழக்கி தானையா கூட்டு போவான். மூக்க கட்டி எத்தி பிடிச்சுன்னு என்ன செய்ய? கல், அதான் எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்கான். கரப்பாரு கரைச்சா கல்லும் கரையும். பெரிய பழமொழி சொல்லலாம். கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகக்கணை. எதுக்காக வச்சிருக்கீங்க? இதை காண்பித்தால் போதும். எந்த ஒரு ஜீவனும் தன் வசப்படும். ஈர்ப்பு விசை உள்ளது, காந்த சக்தி உள்ளது, கவரக்கூடிய தன்மை உள்ளது. எதுக்கு இப்படி போய் பேசுறீங்க? எதுக்கு? அவ்வளவு தன்மை உள்ள சிலிமுகத்தை கம்ப கையில வச்சுட்டு அந்த மாட்டை ஏன் காட்டலன்னு கேக்குறேன். காட்டியிருப்பேன். ஏன் காட்டல? அதான் மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு. கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அது வழியிலேயே போய் தான் இப்ப தானத்துல சிறந்தது நிதானம். அந்த நிதானமா பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நிதானமா? அப்படியா? சரி, வேட்டைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. அப்படிதானே? ஆமா. கொஞ்சம் சில விவரம் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க கேளுங்க. இந்த வேட்டைக்கு போயிட்டு எவங்க சரியா வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க? ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நீங்களும் வேட்டையாட தானே வந்திருக்கீங்க. இதே மாதிரிதான் துஷேந்தன் போனாரு. சரி, வேட்டைக்கு போனாருல்ல. ஆமா. அவர் வேட்டையாடினாரா? முழுமையா வேட்டையாடிட்டு வந்தாரா? கிடையாது. என்ன பண்ணாரு? சகுந்தலைங்கிற பெண்ணை பார்த்தாரு. ஆமா. ரெண்டு பேரும் கூடுறாங்க. ஒரு பையன் பிறந்தான். ஆமா. அப்ப இப்ப வேட்டைக்கு போனா வேட்டையை பார்க்குற வேலையை தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு பொண்ணை பார்க்குறேன். இது ஏன் இந்த கதையை சொல்லணும்? வேட்டைக்கு போறான். ஆமா. ஒரு முயல் கிடைக்கலன்னா ஒரு மானை பிடிக்கிறது இல்லையா? அது மாதிரி அவ போனாங்க, பெண்ணு கிடைச்சது. சரி, மனுஷன் தானே, என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிச்சு தானே ஆகணும். காதலிச்சு போறேன், பிள்ளை பத்துட்டு போறேன். இப்ப இதனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லையே, நீங்க என்ன உங்களுக்கு சாதகமா பேசுறீங்களா? வந்த நோக்கம் போல அப்படியோ ஒரு கதை சொன்னா அதுக்கு சாதகமா பேசுறாங்க. அவரு தண்ணி வேணும்னு போய் ஒரு பெண்ணை பார்த்தாரு. நீங்க என்ன பண்றீங்க? மான்குட்டி வேணும்னு ஒரு பெண்ணுகிட்ட வந்து நிக்கிறீங்க. இந்த வேடுவரே இப்படிதாங்க. போற வேலையே சரியாவே பார்க்க மாட்டாங்க. சும்மா தேவையில்லாத வேலை, ஆகாத வேலை. நான் வந்த வேலையத்தான் பாக்குறதுனால தான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, நீ எதுக்காக வந்தீங்க? மான தேடி. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இடத்தினுடைய தலைவி நீங்க தானே. இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இருங்க என்ன நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கு? நான் ஒரு காதலி, நீங்க ஒரு காதலின்னு வச்சுக்கிறோம். இல்ல, கதைக்கு சொல்றேன். கதைக்கு சொல்றேமா, ஒரு காதலி, அதாவது காதலிட்ட காதலை சொல்றான். பதில யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்? சொன்ன காதலிட்ட தானே பதில எதிர்பார்க்க முடியும். அதை விட்டு வேற யார்ட்டையும் கேட்க முடியுமா? வேற ஒரு பெண்ணிட்ட போய் கேட்க முடியுமா? அது மாதிரி இடத்தினுடைய தலைவி நீங்க. என் மாடு இங்க வந்திருக்கு, வந்தா இந்த இடத்துக்கு பொறுப்பானவங்க நீங்க தான். உங்ககிட்ட தான் கேட்கணும். வேடுவரே, நாடுல 3 நாடு இருக்கு. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு. இது தொண்டை நாடு. இவ்வளவு நாடு இருக்கும்போது ஏன் வந்து தொண்டை நாட்டுல நீங்க அந்த மானை தேடுறீங்க? பாண்டிய நாடு தேடி போயிருக்கலாம்ல, சேர நாடு தேடி போயிருக்கலாம்ல. போயிருக்கலாம். ஏன் போல? எது நமக்கு தேவையானது எங்க இருக்கோ அது அங்கேதான் தேடி போக முடியும். இப்ப இங்கதான் இருக்குங்க. எனக்கு இல்லாத விட்டுட்டு வேற எங்க ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேட முடியுமா? முடியாது. விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்கணும். இருட்டுல போட்டுட்டு வெளிச்சத்துல தேடினா கிடைக்குமா? இந்த மாதிரி என்னுடைய மானு இங்கதான் இருக்கு. நான் பின்தொடர்ந்து வந்த மானு, அதனால சரியான இடத்துல தான் வந்து
சரியா உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன வந்து திசை திருப்பி வேறு பக்கம் மாற்றி விடலாம்னு நீங்க பாக்குறீங்க. அது நடக்காது, அது நடக்காது. மாடு வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டு போறேன். ஏதோ சரி நம்ம இனத்தை சேர்ந்தவங்க. உங்க மான வச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? உங்க மான வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படியா? அப்படின்னா நீங்க வந்த உடனேயே ஐயா வேடுவரே நம்ம இனத்தை சேர்ந்தவரா இருக்கீங்க, சரி ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள போய் பார்த்துட்டு வந்து உங்க மாடு இருந்தா ஐயா வேடுவரே மாடு உள்ளதான் இருக்கு பிடிச்சு தர நல்லபடியா ஊர் போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களை பார்த்தா அடுத்தவங்க பொருளை அமுக்குறவங்க மாதிரியே தெரியுது. இப்ப அதாவது மாடை பிடிக்க தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. போற வாக்கில் மாடை பிடிச்சி தொல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன இருந்தாலும் ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மதிப்பு கொடுத்து பேசிக்கிருக்கேப்ப. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இருக்கான். ஏன்னா 2 வரியில சொல்லிட்டு போயிட முடியாது. ராமாயணத்துல கதை உண்டு. இப்படித்தான் ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் போனப்ப மந்தாகினி நதிக்கரையில் சில காலம் தங்கியிருந்தாங்க. அப்ப அங்க காய்கறிகள் கனிகள் சேகரிக்க வேண்டியது லட்சுமணனுடைய வேலை. அப்படி காய்கறிகள் கனிகள் சேகரிக்கும் போது காட்டுக்குள்ள போறாரு லட்சுமணன் காய்கறிகள் சேகரிக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் ராமரும் சீதையும் தனிமையில் இருக்கிறாங்க. அந்த தனிமையில் இருக்கிற நேரத்தில் தன் மனைவியாகப்பட்டவ மடியில் கொஞ்ச நேரம் அயர்ந்து உறங்கலாம்னு நினைக்கிறாரு ராமர். அதே போல அங்க சீதை மடியில் அயர்ந்து உறங்குறாரு. அந்த நேரத்தில் வான வீதியில ஜெயந்தன் வர்றேன். ஜெயந்தன் யாரு? இந்திரனோட மகன். ஜெயந்தன் வர்றேன், பார்க்கிறான் சீதையை கீழ் நோக்கி பார்க்கிறான். ஆஹா இப்பேற்பட்ட அழகியா, இவளை எப்படியாவது அடையணும். அந்த கதையில இந்த கையை நீட்டறல வச்சுக்கிட்டீங்க, கையை ஒட்டச்சு இல்ல என்ன அவ இவன் பேசுறீங்க என்ன? இவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு அந்த ஜெயந்தன் நினைக்கிறேன். கதையில சொல்றமா, நீங்க ஏன் கோபப்படுறீங்க? இல்ல கை இந்த பக்கம் நீட்டதுல ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும்போது அவ இவனா பிரேமா எனக்கு சாட பேசுற பழக்கமே எனக்கு அப்படிதான் எனக்கு தெரியுது. அதனால சீதையை பார்த்து அப்படியே அங்கிருந்து வான வீதியில இருந்து கீழே இறங்குறேன். அப்படி இறங்கி வரும்பொழுது பக்கத்துல போகணும்னு நினைக்கிறேன். இப்படியே போனா தெரிஞ்சு போயிடும் யாருன்னு. அதனால ஒரு காக்கை உருவாக மாறி பக்கத்தில் உள்ள மரக்கிளையில உட்கார்றேன். உட்கார்ந்து சீதையை பார்த்தபடியே இருக்கிறேன். காற்று, தென்றல் காற்று மெல்ல மெல்ல வீசுது. சீதையாகப்பட்டவ சேலை மெல்ல ஒதுங்குது. அந்த நேரத்தில் இவன் பறந்து போய் சீதையோட உடல் முழுவதும் காயப்படுத்தி குருதிகள் தெரிக்கிறது. அதாவது ரத்தம் வெளியாகுது. ராமர் முகத்தில் குருதி தெரிக்குது. விழித்துக் கொள்றாரு ராமர். பார்க்குறாரு தன் மனைவியாகப்பட்டவ உடம்பெல்லாம் ரத்த காயம். கோபம் கொண்டு என்ன பண்றாரு, பக்கத்தில் உள்ள வில்லை எடுக்கிறாரு. வில்லை எடுக்கிறாரு, அம்பு இல்லை. அதான் என்ன பண்ணாரு பாருங்க, பக்கத்தில் உள்ளது புல்லை பிடுங்கினார். புல்லை பிடுங்கி மந்திரத்தை சொல்லி அடித்தார். அது என்ன புல்லுனா தர்ப்பை புல். அந்த புல்லை எடுத்து மந்திரத்தை சொல்லி ஜெயந்தனை நோக்கி அடித்தார். அவனுடைய ஒத்த வலது கண்ணு காணாமல் போச்சு. அதோட ஓடி மறைகிறான். அப்போ தான் சீதையாகப்பட்டவ கேட்டாங்க, அதாவது வில்லு இருக்கு அம்பு இல்லை, ஆயுதமே இல்லாமல் அவனை எப்படி தாக்குனீங்க அப்படின்னு கேட்கையில் தான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ராமர் சீதையிட்ட சொல்கிறார். அப்படி சொல்கிறதுனால அதனால தான் நான் அந்த மாதிரி மானை பிடிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். பூவும் பொண்ணு ஒன்று. ஒரு பூவில் இருந்து ஒரு தேனி எப்படி அந்த மகரந்தத்திலிருந்து மலருக்கு நோகாம தேனை பிரித்து எடுக்குமோ அதுபோல உங்கள் மனம் நோகாம என் மானை பிடிச்சிட்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மானிங்கு வந்ததென்று மதிமயங்கி இங்கே வந்து நிற்கிறாரே. மானிங்கு வரவில்லை வேடுவரே, மாற்று வள்ளி பார்த்து நீங்க போயிடுங்க. போங்க போங்க வேடுவரே, போய் மாலை தேடுங்க. போங்க போங்க வேடுவரே, போய்த்தான் தேடுமையா வேடுவரே. மானிங்கு வந்ததென்று மதிமயங்கி இங்கே வந்து நிற்கிறாரே. மானிங்கு வரவில்லை வேடுவரே, மாற்று வழி பார்த்து நீங்க போயிடுங்க. காட்டுக்குள்ள காவல் பார்க்க வள்ளி கிட்ட கண்டபடி பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. காட்டுக்குள்ள வள்ளிக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு நிக்காதீங்க. காவல் பார்க்கும் நேரத்துல வந்து நீங்க சாரசாரமாக நீங்க பேசாதீங்க. போக போக வேடுவரே, போய் மாலை தேடுங்க. ஐயா போங்க போங்க வேடுவரே, போய் மாலை தேடுங்க.
மான் வாழாது. ஏன்னா இங்க கொடூர மிருகங்களா இருக்கு. ஆமா, நாங்க கொடூர மிருகங்கள்ல யார சொல்றீங்க? ஏங்க புலி, கரடி, யானை, சிங்கம் குறியிலத்துல இருக்குல்ல, தெரியுமா தெரியாதா? அத சொன்னேன், நீங்க உங்களை சொன்னே நினைச்சுக்காதீங்க. சரி, இல்ல நீங்க அதுக்குள்ள தானே வாழ்றீங்க. ஆமா, எங்களுக்கு காவல் அண்ணன் இருக்காங்க. அந்த மான் அப்ப அங்கதான் இருக்கு. என்னது மான் அங்கதான் இருக்கு. நாங்க பரணமைத்து எங்களுக்கு காவல தான் இருக்கோம். உங்க மான் எப்படி இவ்வளவு நேரம் உயிரோட இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்களாவது இப்ப காவாக்காக வந்திருக்கீங்க. ஆமா, அந்த மாடு பிறந்ததுல தானே இருந்தது இருக்கு. பிறந்ததுல இருந்து இங்க தானே இருக்கு. அது எப்படி பயப்படும்? உங்களுக்கு தெரியுமா பிறந்ததுல இருந்து இங்க இருக்கணும்? ஏங்க இப்பதான் மானை இங்க பார்த்தேங்கிறீங்க. இப்பதான் மானே காட்டுக்குள்ள பிறந்ததானமா? காட்டுக்குள்ள பிறந்ததானே? இங்க பிறந்ததுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? தெரியுமா? இப்பதான் இங்க வந்ததுன்னு சொல்றீங்க. இப்ப இங்கதான் பிறந்ததுங்கிறீங்க. என்ன சொல்றீங்க? இப்ப பூக்குற பூவு பூஜைக்கு வந்ததே ஆகணும். விளையிற நெல்லு களத்துக்கு வந்ததே ஆகணும். சரி, ஓடுற நதி கடல்ல கலந்ததே ஆகணும். அதனால என் மானை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? யாருங்க? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? எந்த மானை, எந்த சொந்த மானை, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு, எண்ணத்திலே நிறைந்து அது இடம் பிடித்த மாடு. ஏன் கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு, எண்ணத்திலே நிறைந்து அது இடம் பிடித்த மாடு. எந்த நன்னை தந்தை சம்மதித்த மாடு, எந்த நன்னை தந்தை சம்மதித்த மானே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட மாடு. ஓ, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? 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 என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? அன்னம் போல கதிமதி, அன்னம் போல அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோ குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணும் சிவகனி இருக்க மஞ்சள் கயிறை எடுத்துள்ளது கழுத்தில் முடிக்கும் என்பதா தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இருவரல்ல ஒரு வகையினி தெரியுமா? என் மானை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தி பாட பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? மாலை சூட்டி பல பேரும் வாழ்த்த விளையாடும் திருநாளின் உறவில், கடையாளி பூட்டி புது பாதை நாட்டி விளையாடும் திருநாளின் உறவில், இளந்தென்றல் காற்றும் வளர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில், சுவையூறு பாடும் கடிச்சாரும் கொண்டு தடியே மான் வருகின்ற நிலையில், ஓ, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? வேடுவரே, எங்க இனத்தவர் மாதிரி தெரியுது. வேணா வீண் வாதம் விவகாரம் பண்ண வேணாம் நினைக்கிறேன். சரி, மானை பார்த்தது வேள்வி வளர்ச்சாரதான் நீங்க தானே பாத்தீங்க? நான் தான் பார்த்தேன். அதனால மான்குரிய அங்க அடையாளத்தை சொன்னீங்கன்னா மான் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவேன். அப்படி கேளுங்க. ஏன்னா மானை பின்தொடர்ந்து வந்தவன் நானு. ஆமா, என் மானுக்கு 32 லட்சம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அடையாளம். அத்தனை அடையாளத்தையும் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. ஆனா பாத்துட்டு சரியா இருந்த உடனே என் மானை ஒப்படைச்சிரு. ஏங்க முதல்ல சொல்லுங்க, அப்பதானே இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத
நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் இது மேயாத மான் புல்மேவாதமான் மேவாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புணுகும் கவலும் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புணுகும் கவலும் பங்கரணிந்து புலங்கி படலமும் மேயாத காணக்குரபகன் மணி என பலர் காணக்குயிலி நிகர் குரலுடையது காணக்குறவர் கண்மணி என வளர் காணக்குயில் நிகழ்வுடையது காணக்குரபகன் மணி என பலர் காணக்குயிலி நிகர் குரலுடையது மேயாதமா காணக்குறவர் கண்மணி என வளர் காணக்குயில் நிகழ்வுடையது மேயாதமான் தேனும் பாகும் திணைமாவும் பின்படலாதொரு புல்லொரு போகும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதராம் ஒரு முள்ளொரு போதும் தேனும் பாகும் திணைமாவும் பின்படலாதொரு புல்லொரு போகும் தேயாத சாயாத சாயாத இது சாயாத கொம்புரல் நிறந்தாலும் சாயாத கொம்புரல் இருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ பசும்புல் போன்ற நல்வேணி புல் போன்ற நல்வேணி உளவிட புவிதனில் அழகிய மான் வர கண்டதுண்டோ உண்டோ வேடுவரே சொல்லுங்க. சொல்ற அடையாளத்துல பார்த்தா மான் குறி அடையாள மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பெண் குறி அடையாள மாதிரி தெரிகிறது. வந்த நோக்கம் உண்மைதான். தேடி வந்தது மாடை அல்ல, அப்புறம் மங்கையாகிய வள்ளி. உங்களை தான். அண்ணே அண்ணனா? ஹாய் 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 ஹாய். நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ பேசா தொட்டு. நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ பேசா தொட்டு. கட்டி போடாத கட்டி 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 போடாத குமரி சிட்டு, கண்கள் பாடாத காதல் மெட்டு. நேத்து 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 ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ பேசா தொட்டு. கிட்ட வந்தாலே கோபம் வரும், விட்டு போனாலே பாவம் வரும். ஏமா கிட்ட வந்தாலே கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும். தத்தி தள்ளாடும் தங்க கூடம் வந்து சேராதோ அந்த பூரம். தத்தி தள்ளாடும் தங்க கூடம் வந்து சேராதோ அந்த பூரம். ஒன்ன பூவா நினைப்பேன், நினைச்சு கையால் அடைப்பேன், அடைச்சி எல்லாம் முடிப்பேன், அடைச்சி எல்லாம் முடிப்பேன், அடைச்சி எல்லாம்
முடிப்பேன். நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது பேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ. அண்ணே என்னடா தங்கச்சி வேடுவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? மானை தேடி வந்தோம்டா ராய். என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்னாரா? மானெல்லாம் தேடி வரல, சரி உன்னை தான் தேடி வந்தேங்கிறாரு. என்னையவா? ஆமா. அவர் கல்லீரல்ல அப்ப காணாம போகுது பாரு. அண்ணே உன்னைனா உன்னை இல்லனே, சரி. என்னைய தேடி வந்தாரா? முன்னே தானடா ஆமா. நான் சாமியை வணங்கு சரியா போகும் நான் நினைக்கிறேன்டா. அப்படியா? சாமியை முதல்ல வணங்கலாம். வணங்குவோமா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வெடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. சொலிக்க நடிசங்கம் நின்றாங்கே ஒளி செய்க. மத்தள மேலும் முரசொலிக்கே நடிசங்கம் நின்றாங்கே ஒளி செய்க. கைத்தளம் நான் பற்று கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தளம் நான் பற்று கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உறவு வந்தாய். மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உண்மை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன், துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தில் கனவென்றுதான் உரைத்தாய். மனம் படைத்தேன் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு ரோஹரா ரோஹரா ரோஹரா. வேடனாக வந்ததும் நானே, வேலனாக வந்திருப்பதும் நானே. உன்னிடம் சிறிது வழக்குரைத்து உன்னை மணமுடிக்கவே அப்படி செய்தோம். என்னை மணந்து கொள்ள சம்மதம் தானே? வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும் கேளுங்க. இந்த உலக மக்கள் அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அது மட்டுமா, திருமணமான பிறகு தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்று அழைக்க வேண்டும். இந்த காவியத்தை யாரெல்லாம் காண்கின்றார்களோ நடத்துகின்றார்களோ அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுவிட்சமாக வாழ அருள் புரிந்து, தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கும் அழைக்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே உலகெல்லாம் வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பணம் பொங்க வேணும், கூத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பவமானே சுதனு மண்ணை பாதார பிண்டமுலகு ஸ்ரீராம ரூபமுலகு நித்திய சுப ராஜீவ நயன தியாக ராஜாதி ராஜமுடன் ராக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுலகு நித்திய சுப மங்களோ சுப மங்களோ தபத்திரி சங்கரதா சுவாமி நாம